ராஜினாமா செய்கிறார் அண்ணாமலை. டெல்லி மேலிடம் அறிவிப்பு. பதட்டத்தில் தமிழக பாஜகவினர். அதாவது பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை மீண்டும் தேர்வாகிறார் என்று இந்த மாத இறுதியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று காத்திருந்த பாஜக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வகையில் கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை 2020ஆம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். இதனை அடுத்துதான் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பாஜக மாநில தலைவர் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு அரசியல் போக்குகள் குறித்த அவரது அறிக்கைகள், பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் விவாதங்களை கிளப்பி வந்தன. இந்த நிலையில்தான் தற்போது பாஜக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. பாஜகவில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாகிகளும் புதியதாக தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர் சேர்க்கை புதுப்பிக்கப்படும். இதை தவிர புதிய உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெறும். அந்த வகையில் செப்டம்பர் மாதம் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் உட்கட்சி தேர்தலும் தொடங்கப்பட்டன. அதில் கிளை தலைவர்கள், மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் என பல்வேறு பதவிகளுக்கு வாக்குப்பதிவு அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக பாஜகவில் அடுத்த தலைவராக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பி வந்தது. இந்த பதவிக்கு நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பெயர்களும் அடிபட்டு வந்தன. இந்த நிலையில்தான் பாஜக மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலையே தேர்வாகிறார் என பாஜக வட்டாரங்களிலும் சொல்லப்பட்டு வந்தது. அதேபோல் இது குறித்து மூத்த தலைவர் ஒருவர் கூறியதாவது: மாவட்ட தலைவர்களுக்கே தேர்தல் இல்லாமல் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநில தலைவர் பதவிக்கு மட்டும் எப்படி தேர்தல் நடக்கும்? மாநில தலைவராக ஒருமனதாக மீண்டும் அண்ணாமலையே தேர்வு செய்யப்பட இருக்கிறார். பாஜக மேலிடமும் அதையே விரும்பி வருகிறது. ஜனவரி 26 அல்லது 28ஆம் தேதி பல்வேறு மாநிலங்களில் மாநில தலைவர் முதற்கட்ட பட்டியலை பாஜக தேசிய தலைமை வெளியிடும். அதில் தமிழகமும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. அதில் மீண்டும் அண்ணாமலையே நியமித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது. குறிப்பாக நாங்கள் மாநில தலைவராக வந்தால் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் என்று மேலிடத்தில் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பேசியிருக்கின்றனர். ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்கே தங்களது ஆதரவு கரங்களை நீட்டியிருப்பதாக உரக்க குரல் எழுப்பி வருகிறது. எதுவாக இருந்தாலும் இந்த மாத இறுதியில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர்ந்து நீடிப்பாரா அல்லது ராஜினாமா செய்வாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டெல்லி மேலிடமே அறிவிக்கும். இல்லை என்றால் இந்த மாத இறுதிக்குள் 4 நாட்களுக்கு முன்பாகவே புதிய பாஜக தலைவரை தேர்வு செய்துவிட்டு அதன் பிறகு அண்ணாமலை ராஜினாமா செய்வார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.